நேத்து ஏன் கலங்கினாருன்னா இதுக்குதான் என்ன மக்கள்கிட்ட பார்க்க விட மாட்டேங்கிறீங்களே, என்ன சந்திக்க விட மாட்டேங்கிறீங்களே, அப்படி சந்திச்சாலும் என் மக்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அப்போ ஒவ்வொரு தாட்டியும் அவர் பயப்படுறாரு, மக்களுக்கு ஏதாச்சும் எதுவும் நடந்துடக்கூடாது. ஏன்னா காவல்துறை இல்லை. அப்ப இந்த நோட்டிபிகேஷன், எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் வரும் பாருங்க, அது வரைக்கும் இந்த முதலமைச்சர் சைனுங்கிறது வேலிடிட்டி. அதுக்கப்புறம் அதெல்லாம் முதலமைச்சருங்கிறது அவ்வளவுதான். அடுத்த மாசம் என்னைக்கு நோட்டிபிகேஷன் வருதோ அதோட முதலமைச்சர் ஓவர். காவல்துறை எல்லாம் மாற்றப்படும். அப்ப நேர்மையான காவல்துறை வரும் பொழுது கண்டிப்பாக தலைவர் ஒவ்வொரு ஊராகவும் நடப்போவார், ஒவ்வொரு ஊராகவும் வருவார். ஏன்னா இந்த காவல்துறை வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இந்த முதலமைச்சர் அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்க பாக்குறாங்க. அவரை சுத்தி 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 என்ன சொன்னாலும் மக்கள் எடுபட மாட்டேங்குது. அப்ப யாரோ ஒருத்தருக்கு அந்த கூட்டத்துக்கு எதாவது ஆச்சுன்னா உடனே பழியை தூக்கி அவர் மேல போடும். அதான் நேத்து கேட்டாரு, நீங்க என்ன நட்புங்கிறீங்களே, ஏன் மேல பழிய போட்டீங்களே, அதான் உங்க நட்பா? அரசியல் சூழ்ச்சி அது.